திருமணச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கிராமத்திலே சொல்லுவார்கள், விளையும் பயிர் முளையிலே சொல்லுவாங்க. அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றவருக்கு இங்கு இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, ராஜபாளையத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள், காணொலி காட்சியுமாக நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு கூட்டணி வலிமையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கின்றார்கள். இன்றைய முதலமைச்சர், நான் முதலமைச்சர் காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது இதே தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தி வந்தார்கள். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தூய்மை பணியாளரிடத்தில் சென்று உங்களுடைய கோரிக்கைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதோடு உங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டீர்கள். இன்றைக்கு 6 நாட்கள் போராடி வருகிறார்கள். அவரை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் ஒருவராவது அந்த தூய்மை பணியாளருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நேரிலே பார்த்து பேசியது உண்டா? அதோட ஸ்டாலின் அடிக்கடி அறிக்கை விட்டு இருக்கார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய புதிய தொழில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு பச்சை பொய்யை தமிழகத்திலே பரப்பி வருகிறார். இந்த பகுதியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்களா? நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் பொய். திமுகவில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், அந்த எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, எவ்வளவு முதலீடு வந்தது, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் என்ன நிலையில் இருக்குது என்று பல முறை வெள்ளை கேட்டோம். இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இதே புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழிலை முதலீட்டு ஈட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் முடிகின்ற தருவாயிலே வந்து அதில் தான் வேலை வாய்ப்பு கிடக்குது லட்சக்கணக்கான பேருக்கு. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டது. 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. பல தொழில்கள் தொடங்கப்பட்டவன, பல தொழில்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் நடைமுறைக்கே வரல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டா முதற்கட்ட பணி அமைப்பதற்கு சுமார் 2 வருஷம் ஆகும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதில் தான் இப்ப வேலை வாய்ப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கு. தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர் பணியிடம் 3 லட்சம் காலியிடம், அரசு சார்ந்த பணியிடம் 2 லட்சம், ஆக மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசில் இருப்பதாக அறிவித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்குது? பதில் இல்லை. சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். பேசுகின்ற போது 4 ஆண்டுல 50,000 அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றார். 4 ஆண்டுல ஓய்வு பெற்ற பணியாளர்கள் 75,000 பேர் நியமிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் 50,000 பேர், அதிலேயே 25,000 பேர் நியமிக்க முடியல. ஏற்கனவே 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. மேலும் இந்த 4 ஆண்டுல 75,000 50,000
காலிப்படியில் நிரப்பப்பட்டா இதுல எஞ்சி 25,000. ஆக மொத்தம் தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி திமுக ஆட்சியில் 5,75,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை ஏதாவது நிரப்புவதற்கு முயற்சி செஞ்சாங்களா? இல்ல, இதுவரைக்கும் முயற்சியை செய்யல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் நிதியமைச்சர் பேசுறார். வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தமிழகத்திலே கடன் அதிகமாக வாங்கிவிட்டது என்று. கடன் வாங்கினா கடன் வாங்கினான்னு சொல்ல முடியும், அப்படிதாங்க சொல்ல முடியும். கடன் வாங்கினா கடன் வாங்கினு சொல்ல முடியும். நீங்க என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதை சரி செய்ய கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம், உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம். நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க, குழு அமைச்சீங்க. அந்த குழுவில் நிபுணர் குழு, நிபுணர்களை நியமிப்பதா சொன்னீங்க, நிபுணர்கள் நியமிச்சீங்க. இந்த 4 ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த குழுனுடைய என்ன வேலை? இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும், வருவாயை பெருக்க வேணும். இதுதான் இந்த குழுனுடைய பணி. அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். 4,38,000 கோடி 4 ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார். இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது, 25, 26 இந்த ஆண்டு. இதுல 1,00,000 கோடி கடன் வாங்குவதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி நம்மளை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மீதும் கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குனதுதான் திமுக சாதனை. இது நாளைக்கு பேசுவார், நிதியமைச்சர் பேசுவார். இதுல சரியா இருக்குது, அதுல சரியா இருக்குன்னு புள்ளி விவரத்தை கொடுப்பார். இந்த புள்ளி விவரமா வந்து கடனை கட்ட போகுது. நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையிலே அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டு என்பதற்கு எங்களுடைய பேச்சே சாட்சி. நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து. உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, நேர் வழியிலே பின்பற்றி தமிழகம் வளர்ச்சி பெற, தமிழகம் ஏற்றம் பெற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றுக்கிறோம். அதே போல சொல்லிக்கிறீங்க, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை திரு ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா திமுக தலைவர், திமுக அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்த 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சொன்னதை போல அந்த 525 அறிவிப்புல முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியிலே வாங்கிய கடன் அதை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தாங்க. செஞ்சாங்களா? செய்யல. அதே போல கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆகி போச்சு. அதுதான் திமுக சாதனை. அதே போல ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை போடுறாங்களா? அதே போல மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? எதுவுமே செய்யல. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். நீட் தேர்வு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன்
முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களா? 4 வருஷம் ஆச்சு. செஞ்சாங்களா? இப்படி மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை இங்க சிறுவில்லிபுத்தூர் வரும்போது சொல்லிட்டு போப்பா, மக்கள் கேட்க தயாராகிறாங்க. அத்தனை பொய் தானே. இப்படி பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே ஸ்டாலின் நாங்க சொன்னோம், நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம், ரத்து பண்ணுவது விதிவிலக்கு பெறுவதற்கு ரத்து செஞ்சோம், அதாவது முயற்சி செஞ்சோம். ஆனா முடியல. நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அது தொடர வேண்டும் சொல்லிட்டாங்க. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தீர்ப்புக்கு எதிராக நாம் செயல்பட முடியல. நாங்கள் அதைத்தான் சொன்னோம். இப்ப கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்றாரு, நீட் தேர்வு கொடுத்து விவாதம் வந்த பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிட்டார். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். இதைத்தான் நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு, தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது, அதைத்தானே சொன்னோம். ஆனா அதை மடைமாற்றம் செஞ்சு திசை திருப்பி ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர்பல்ட்டி அடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். ஸ்டாலினுடைய கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர் பொங்கி எழுதுறாங்க. உண்மை சொன்னா உங்களுக்கு ஏன் எரியுது? உண்மை தானே சொல்றோம். இன்ன வரைக்கும் நீங்க பேசுறதா நாங்க மேடை, நீங்க அங்க பேசுறீங்க, நான் இங்க பேசுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மைதானே? ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும். திமுக குடும்பத்தை பாருங்க, யாரு? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் அங்க அவர் கட்சியில இளநெல்லி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? 3 பதவி தான் இருக்குது. 3 பெரிய பதவியும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கட்சி நாட்டை ஆள வேணுமா? அதே போல அரசு பதவி எடுத்துங்க, மத்தியில ஆட்சிக்கு வந்தாலும் குடும்பத்தை சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மாநிலத்தில் பதவிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அந்த குடும்பம் தான் இருக்கணும். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வெளியில் இது மாதிரி ஒரு தாளில் ஒரு அட்டவணையில் 46 குறைகள் இருக்குதான் மக்களிடத்தில். யார் சொல்றா? நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார். 46 குறை இருப்பதாக நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார். அப்ப 4 ஆண்டுகளும் என்ன பண்ணிட்டு இருந்த? 46 குறை இருக்குன்னு தெரியுதுல்ல. 4 ஆண்டு காலமா இந்த முதலமைச்சர் கும்பகர்ண போல தூங்கிட்டு இருந்ததானே அடையாளம். நீங்க உடனே அரசாங்கம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கேட்டறிந்து உடனுக்குடன் பிரச்சனை தீர்த்திருந்தா இந்த 46 பிரச்சனை இருப்பதாக இந்த திமுக அரசாங்கமே வெளியிட்ட இந்த அட்டவணை. இந்த பட்டாசு தொழிலில் தான் பல லட்சம் பேர் பணியாற்றுகின்றார்கள். ஆக வழக்கு வருகின்ற பொழுது அதை உரிய முறையில் அணுகி நாடிய காரணத்தினால் பட்டாசு தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு 50 மாத காலம் ஆகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இந்த ஆட்சியில லஞ்ச லாவணியம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த ஆட்சியுடைய லட்சியம் கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன். இதுதான் தாரக மந்திரமா இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை பார்க்கவே இல்லை. எந்தெந்த துறையில எவ்வளவு பணம் வருது, அதுதான் திமுக அரசினுடைய சாதனை. உதாரணத்துக்கு டாஸ்மாக், டாஸ்மாக்ல அமுலாக்கத்துறை அவர்கள் அந்த டாஸ்மாக் அலுவலர்கள் சோதனை செய்த பொழுது
1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் சுமார் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த அரசு ஊழல் அரசு தானே? சொல்லுங்க, ஊழல் அரசு தானே? நாம் சொல்லவில்லை, எதிர்க்கட்சி சொல்லல, அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கே ரெய்டு நடந்து அதில் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகளை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு ஒரு மந்திரி இருந்தார். யாருன்னு தெரியுமா? யாரு? செந்தில் பாலாஜி. அவரு 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்துட்டார். 10 ரூபாய் யாரு பொருட்படுத்தாம இருந்தாங்க. 10 ரூபாய்னா யார் பேர் வரும்? செந்தில் பாலாஜி பேர். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா அவர்கள் வசூல் பண்ணாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 வருஷத்துல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? இது நாம கூட சொல்லல. அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளி சேல்ஸ்மேனே குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் பாட்டில் வாங்க போறாரு, அவர்கிட்ட 10 ரூபா அதிகமா கொடுன்னு கேட்கும் போது அந்த ஊழியர் சொல்றாரு, ஏங்க இப்படி வாங்குறேன்னு அந்த பாட்டில் வாங்குறவர் கேட்கிறாரு. மேலிடத்துக்கு கொடுக்க வேணும், வேற வழி இல்ல, நீங்க கொடுத்தாவன்னு அதுல இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்றார். அப்படின்னா ஊழல் நடந்தது உண்மைதானே? நீங்க சொல்லுங்க, மக்கள் தான் நீதிபதி. உண்மைதானே? இல்லைன்னா நாளைக்கு ஒரு மந்திரி விட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கே ஒரு சிவகாசியில் போய் ஒரு பொய்ய பேசுறாரு, ஒரு அறிக்கை விடுவாங்க. நீங்கள் சொன்னா அறிக்கை விடுறதுக்கு வழியே இல்லை. அதோட திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதுல விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் இடம்பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் குறிப்பிடுது திமுக தலைமையிலே பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி நம்பி தேர்தலை நிற்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது, மக்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது. எது வெற்றி பெறும்? மக்களா கூட்டணியா? கூட்டணியா மக்களா? மக்கள் தானே வெற்றி பெறும். மக்கள் தானே ஓட்டு போட முடியும், மக்கள் தானே தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது மக்கள், அவர்கள் தான் நீதிபதி. ஆகவே நீதிபதியாக இருக்கின்ற உங்களிடத்தில் நாங்கள் முறையிடுகின்றோம். அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சி, ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்திலே கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கம் கொடுக்காத அற்புதமான திட்டத்தை கொடுத்து தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற பெயரை அண்ணா திமுக பெற்றது. இன்றைக்கு அரசாங்கத்தில் பல துறை இருக்குது, பல துறை இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற போது முத்திரையை பதித்தோம். இன்றைக்கு தேசிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு தேசிய அளவுகளில் விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிவகாசியில இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா? இன்னைக்கு பாருங்க, திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சிவகாசியில பட்டாசு தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அமைச்சாங்களா? சிறுவெல்லிபுத்தூர்ல அழகர் அணை திட்டம் செயல்படுத்தப்படும். செஞ்சாங்களா? அருப்புக்கோட்டையில் சாய தொழிற்சாலை நிறுவனாங்களா? விருதுநகரில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அமைச்சாங்களா? விருதுநகரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும். கொண்டு வந்தாங்களா? பட்டம்புதியில் சிப்காட் அமைக்கப்படும். கொண்டு வந்தாங்களா? விருதுநகர் நகராட்சி மாநகராட்சி தரம் உயர்த்தப்படும்.
மாநகராட்சி தர வைக்கிறாங்களா? அதே போல நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? விருதுநகரில் புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படுனாங்க, அமைச்சாங்களா? அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? அப்போ என்ன மார்க் போடலாம்? 10க்கு 0 மார்க் போடலாம். ஒண்ணு கூட கொண்டாடல. இது திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது. இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இதையெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றன்னு சொன்னாங்க. அப்படின்னா பொய் தானே பேசுனாங்க, மக்கள்கிட்ட ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப 10 கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன மார்க் கொடுக்கலாம்? 0 மார்க் கொடுக்கலாம். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்து சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சருக்கு. ஓட்டு போட்ட மக்கள், ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த திமுக ஆட்சி இருக்கின்ற ஆட்சியாளருக்கு எல்முனை அளவும் இல்லை. இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களா? திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தி இருக்குதா விலைவாசி உயர்வை கண்டித்து? அதோட கட்டுமான பொருட்கள், இனிமேல் வீடு கட்டுறாந்தா நல்லா தூங்கும் போது வீடு கட்டிக்கலாம், கனவுல வீடு கட்டலாம். நிஜமா வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும். ஆக வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில? நல்லா சத்தமா சொல்லுங்க. இனிமேல் ஏழைகளும் கட்ட முடியாது, நடுத்தர மக்களும் கட்ட முடியாது. திமுக காரன் மட்டும் கட்ட முடியும். ஏன்னா அவன் தானே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது. எதுக்கு? அங்க போய் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சாதிச்சீங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் போய் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால வாங்க முடிஞ்சுதா? இதே அண்ணா திமுக இருந்தா இன்னும் கூடுதலான மருத்துவக் கல்லூரி மருத்துவரை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவை எதுக்குறீங்க? கூட்டணி திமுக தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவருக்கும் சொல்கிறேன், இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துகின்ற பொழுது மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்தியது. பல முறை நாங்கள் கூட்டணியிலே வங்க வைச்சோம். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம். இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எனக்கு வீட்டில இருந்து எடுத்து கொடுத்தேன். இதை 28 மாதங்கள் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை வழங்கப்படும் என்று. ஏன் கொடுக்கல? தொடர்ந்து நாங்க வலியுறுத்திய காரணத்தினால்தான், வேற வழி இல்லாம 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாயும் அண்ணா திமுக கட்சி தான் வாங்கி கொடுத்தது, திமுக மனம் வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதை முன்னிட்டு இப்பொழுது ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். என்ன? விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேர் விடுபட்டிருக்கிறாங்க. அந்த விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னா இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல. இப்போ அந்த பெண்கள் மீது அக்கறை கொண்டு, தாய்மார்கள் மீது அக்கறை கொண்டு, அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல. அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா இப்ப அறிவிச்சிருக்கார். அதனால எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வெளியிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் நம்முடைய ரேஷன் கார்டு வைத்துக்கின்ற அனைவருக்கும் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னான். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னான். ஆனா திமுக கட்சிக்காரரு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து 28 மாதம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ராமம் போட்டாங்க. இப்போ 30 லட்சம் பேருக்கு 8 மாதம் கொடுப்பேன் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, ஏழை குடும்ப தலைவர்களுக்கு இந்த அரசு மனமூந்து கொடுக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழைகளுக்கு உதவுகின்ற விதமாக, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய
நிதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை, அதிமுக ஆட்சியில மக்களுக்கு எதெல்லாம் நல்லது செஞ்சோமோ அதையெல்லாம் நிறுத்தியதுதான் திமுக சாதனை. இந்த ஏழை பட்டாசு தொழிலாளி, விவசாய தொழிலாளி, மூட்டத்திற்கும் தொழிலாளி, செலவு தொழிலாளி, இப்படி ஏழை தொழிலாளியுடைய குழந்தை தான் அரசாங்க பள்ளியில் அதிகமாக படிக்குது. அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்க என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறார். இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைத்தவர்கள், இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைத்தவர்களுக்கு போதிய வசதி கிடையாது. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், அவள் மருத்துவ கல்வி கட்டண முடியவில்லை என்ற தகவல் கிடைத்தவுடன் அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக முதல் செட்டு வெளி வந்தாச்சு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தின்படி முதலாக இந்த திட்டத்தை அமல்படுத்தி முதல் MBBS டிகிரி வாங்கி இன்றைக்கு மாணவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. என்னை சந்தித்து அவர்கள் ஆசி பெற்றாங்க. இதுதான் அதிமுக சாதனை. இன்னைக்கு பேரர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழை சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்றார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதற்காக வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தார். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எமையாப்பதை போல மக்களை காத்தார். இருவரும் தலைவர்கள் லட்சியத்தின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் மறைந்தாலும் அவர் வழியிலே தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. நேற்றைய தினம் ஒரு பிரச்சனை நடக்குது. உடனடியாக அந்த ஒரு காவல்துறை உதவியாளர் போறாரு, அங்க போய் சண்டை நடக்குது, தடுக்கிறாரு. அவர் கழுத்தை அறுத்துங்கிட்டார். அவருக்கே இப்படி நிலைமை, நமக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? நினைச்சு பாருங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.